visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளமாகும், வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கிற அறுபடை வீடு முருகன் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் அழகிய ஒரு கடற்கரை பகுதியில அமைந்த கோயிலாகும். இந்த அழகிய கடற்கரை பகுதியில இது மாதிரி ஒரு கோவில் அமைக்கிறதுக்காக 1984ஆம் ஆண்டு டாக்டர் அழகப்பன் அப்படிங்கிறவர் முதலா தன்னோட எண்ணத்தை காஞ்சிபுரம் மகா பெரியவா கிட்ட தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் மகா பெரியவா துணையோட டாக்டர் எம்ஜிஆர் அன்றைய முதல்வர் கொடுத்த நிலத்துல இந்த கோவிலுக்கான மகா கும்பாபிஷேகம் 2002ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த பெசன்ட் நகர் அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு வடக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் இருக்கு. இது வழியா தான் பக்தர்கள் கோவிலுக்குள்ள போனோம். ஆனா அதே நேரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு 4 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. ராஜகோபுரம் வழியா பக்தர்கள் யாரும் வர முடியாது. என்ன காரணம்னா ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற நுழைவாயில் அடைபட்டு தான் இருக்கு. எப்பவுமே ராஜகோபுரத்தை அடுத்து ஒரு உயரமான துவஜஸ்தம்பம் காணப்படுறது. இந்த கோவிலை பார்க்கறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. இது எப்படி முதல்ல எந்த சன்னதி போனோம், அடுத்து என்ன சன்னதி போனோங்கிறதுக்கு அவ ஒரு வரைபடம், அதாவது ஒரு டயக்ராம் வச்சிருக்கா. அதுபடிதான் நம்ம இந்த கோவிலை பார்க்கணும். முதல்ல இப்ப நம்ம அறுபடை முருகன் கோயில்ல பார்க்க வேண்டிய சன்னதி கிழக்கு நோக்கிய ஸ்ரீ மகா வல்லப கணபதி சன்னதி. இந்த மகா வல்லப கணபதி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. இந்த சன்னதியோட தூண்கள்ல ஸ்ரீ பால கணபதி, ஸ்ரீ உர்த்தவ கணபதி மற்றும் நிறுத்த கணபதி விக்கிரகங்களை அப்படியே பதிச்சிருக்கா. இந்த மகா வல்லப கணபதிக்கு நியூயார்க் கணபதி அப்படின்னு மற்றொரு பேரும் இருக்கு. அடுத்து இருக்கிற சன்னதி பழமுதிர்ச்சோலை சுவாமியோட கிழக்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதியோட தூண்கள்ல திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி முருகன் வழியே பதிச்சிருக்கா. மற்றும் இருக்கிற தூண்ல மச்சமுனி, அகஸ்தியர், லோபமுத்ரை, போகர், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், ராமதேவரோட விக்கிரகங்களை காண முடியும். இந்த பழமுதிர்ச்சோலை சுவாமி சன்னதியில மூலவரை வேல் வடிவத்துல பார்க்க முடியும். அவரோட சன்னதியை நோக்கி ஒரு மயில் வாகனமும் நெய்வேத்திய பீடமும் வச்சிருக்கா. அதே மாதிரி இந்த சன்னதியுடைய அமைப்பே ஒரு வேல் வடிவத்துல அமைச்சிருக்கா. அடுத்து இருக்கிற சன்னதி வடக்கு நோக்கிய சன்னதி. இது திருப்பரங்குன்றம் சன்னதி. இந்த திருப்பரங்குன்றம் சுவாமி சன்னதியில சுப்பிரமணிய சுவாமி அமர்ந்த கோலத்துல வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். அவர் சன்னதி வாசல்லையே மயில் வாகனத்தையும் நெய்வேத்திய பீடத்தையும் பார்க்க முடியும். இதோட சேர்ந்த மாதிரியே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ கோவர்த்தனி அம்பிகா சமேத ஸ்ரீ சத்யவாகீஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதியில ஸ்ரீ கோவர்த்தனி அம்பிகா தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. அந்த சன்னதி உள்ளே கிழக்கு நோக்கி ஸ்ரீ சத்யவாகீஸ்வரர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இந்த சன்னதி வாசல்ல நந்தி வாகனமும் நெய்வேத்திய பீடத்தையும் பார்க்க முடியும். இந்த சன்னதியோட கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா அவளோட விக்கிரகங்களை காண முடியும். அடுத்து இருக்கிற மேற்கு நோக்கிய சன்னதி பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணியோட சன்னதி. இந்த சன்னதியில மூலவரான பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி நின்ற கோலத்துல தனித்து காணப்படுறார். இவர் சன்னதி வாசல்லையே ஒரு மயில் வாகனமும் நெய்வேத்திய பீடமும் வச்சிருக்கா. இவர் கோஷ்டத்தை சுத்தி விநாயகர், பழனி ஆண்டவர், துர்கை விக்கிரகங்களை காண முடியும். இந்த மேற்கு நோக்கிய ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணி சன்னதிக்கு எதிர்பக்கமா கிழக்கு நோக்கிய ஸ்ரீ இடும்பனுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இந்த இடும்பன் சன்னதி பக்கத்திலேயே ஒரு மேடை மாதிரி, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருக்கா. இந்த ஸ்டேஜ்ல இந்த கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி திருத்தணி சுவாமியோட சன்னதி. திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இந்த சன்னதியில வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். கையில ஒரு வேலும் சேவர் கொடியும் வச்சுருக்கார். இந்த சன்னதியோட விசேஷம் என்னன்னா, இந்த சன்னதி வாசல்ல மயில் வாகனம் கிடையாது, அதுக்கு பதிலாக யானை வாகனம். அந்த யானை வாகனமும் இவர் சன்னதியை பார்த்த மாதிரி இருக்காது, எதிர் திசையை நோக்கி இருக்கும். அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா, இது சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாதர் சன்னதி. இந்த சுவாமிமலை சுவாமிநாதர் தனியா தன்னோட சன்னதியில நின்ற கோலத்துல காணப்படுறார். இவர் சன்னதி உள்ளே சின்னதா ஒரு விநாயகர் விக்கிரகமும் வச்சிருக்கா. இவர் சன்னதி வாசல்ல ஒரு யானையும் ஒரு நெய்வேத்திய பீடத்தையும் பார்க்க முடியும். அதே மாதிரி இவர் சன்னதியிலேருந்து சற்று தள்ளி எதிர்பக்கமா ஒரு 6 அடி பெரிய ஒரு வேலை அமைச்சிருக்கா, ஒரு 4 கால் மண்டபத்துக்கு கீழே. அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ செந்தில் ஆண்டவரோட சன்னதி. ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் தனது சன்னதியில நின்ற கோலத்துல வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். அவர் சன்னதி உள்ளே விநாயகருக்கும் தனியா ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. அவர் சன்னதி வாசல்ல ஒரு மயில் வாகனம் மற்றும் நெய்வேத்திய பீடத்தையும் பார்க்க முடியும். அவர் சன்னதி வாசல்லையே வீரபாகு மற்றும் வீர மகேந்திரர் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகங்களையும் காண முடியும். இதுக்கு அடுத்து அமைஞ்சிருக்கிற ஒரு தெற்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ சண்முகர், அதாவது உற்சவமூர்த்தி இவர் தான். இவர் வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார்.
இந்த திருச்செந்தூர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் சன்னதி வாசல்ல அந்த கோவிலோட துவஜஸ்தம்பமும் ராஜகோபுரமும் இருக்கு. இந்த கோவிலுக்கான வீடியோவை பத்தி ஆரம்பிக்கும் போதே இந்த கோவிலுக்கு வடக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் இருக்குன்னு. இந்த வடக்கு நுழைவாயில் பக்கத்திலேயே இந்த கோவிலுக்கான நவக்கிரக சன்னதியை வந்து அமைச்சிருக்கா. நவக்கிரக சன்னதி பிரமாதமா வடிவமைச்சிருக்கா. இந்த நவக்கிரக சன்னதி பக்கத்திலேயே மேற்கு நோக்கிய யோக பைரவரோட சன்னதி இருக்கு. இந்த யோக பைரவர் சன்னதியில அப்படி என்ன விசேஷம்? பாக்கி கோயில்ல வந்து கால பைரவர் நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி தான் காணப்படுவார். ஆனா இந்த கோயில்ல இருக்கிற யோக பைரவர் வந்து மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறதுதான் இந்த கோயிலோட விசேஷம். கோவில் வளாகத்துக்குள்ளேயே கோவிலோட ஸ்தல விருட்சமான அரச மரம் அமைஞ்சிருக்கு. அரச மரத்துக்கு கீழே மேற்கு நோக்கி ஒரு நாக தேவதை விக்கிரகம் அமைச்சிருக்கா. இந்த கோவிலுக்குள்ளேயே கந்த சஷ்டி மண்டபம் பிரமாதமா வடிவமைச்சிருக்கா. இந்த கந்த சஷ்டி மண்டபத்தோட வாசல்லையே வந்து காஞ்சிபுரம் மகா பெரியவாளோட ஒரு சின்ன விக்கிரகத்தை அமைச்சிருக்கா. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கோவிலுக்குள்ளேயே கோவிலோட மடப்பள்ளி, அதாவது டெம்பிள் கிச்சனும் கோவிலோட அலுவலகமும் இயங்கிட்டு வருது. பாம்பன் சுவாமிகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவும் பிரபலமானவர், முருகனோட தீவிரமான ஒரு பக்தர். இந்த முருக பக்தரான பாம்பன் சுவாமிகள் பல ஆண்டுகள் முன்னாடியே பெசன் நகர்ல இது மாதிரி ஒரு அறுபடை முருகன் கோவில் வந்து அமையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது ரொம்ப வியக்க வைக்கிறது. இந்த கோவில்ல பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்கந்த ஹோமம், ருத்ர ஹோமம், கணபதி ஹோமம் போன்ற ஹோமங்கள் வந்து நிகழ்த்தலாம். அதே மாதிரி இந்த கோயில்ல வந்து கல்யாணங்களும் நடத்தலாம். இந்த கோவில்ல வந்து கல்யாணம் வந்து நடத்துறதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் அவ கேட்பா. www.visittemples.comல இந்த கோவில் அலுவலர்களோட தொலைபேசி எண் வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம். அந்த தொலைபேசியில தொடர்பு கொண்டு இதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து இந்த கோயிலுக்கான தேவஸ்தான பூக்கடை இயங்கின்னு வருது. பெசன் நகர் அறுபடை வீடு கோயில்ல வந்து பிரதோஷம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, ஸ்கந்த சஷ்டி மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுறது வழக்கம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.